பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று மீண்டும் உங்களோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ரட்சிப்பை பற்றி நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, ஒரு மனிதனுடைய இருதயத்தை பண்படுத்தணும். அந்த இருதயத்தை பண்படுத்தினதுக்கப்புறம் வசனமாகிய விதை அவனுடைய இருதயத்தில் வேலை செஞ்சு ஒரு மீண்டும் ஜனனம், மறுபடியும் பிறத்தல், கிறிஸ்துவுக்கள் மீண்டும் பிறத்தல், அந்த ஒரு அனுபவம் அந்த மனிதனுக்கு ஏற்படணும். அப்போ தான் அந்த ரட்சிப்பு உண்மையான ரட்சிப்பாக இருக்கும். இப்போ இந்த ரட்சிப்பில் இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் காரியங்கள் என்னன்றதை பற்றி நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம். அதில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2வது அதிகாரத்தில் 37வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். இதில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் 11 சீடர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்களோடு சேர்ந்து இன்னும் நிறைய பேர் பரிசுத்தவான்கள், அப்போ அவங்க கூட ஆண்டவரோடு கூட இருந்தவங்க 120 பேராம் அந்த எருசலேம் நகரத்தில் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேணுன்றதுனால ஜெபித்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவங்க எல்லார் மேலேயும் இறங்குறாரு. அப்போது எல்லாருமே அவருடைய பாஷையில், அந்நிய பாஷைகளை எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த எருசலேம் நகரில் நிறைய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி வராங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக. அப்போ எல்லாரும் வரும்போது எல்லாருமே அவங்களோட சொந்த பாஷையில் பேசுகிறத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அதே சமயம் மனதில் ஒரு கலக்கமும் படுறாங்க. அதாவது ஒரு பய உணர்வும் அவங்களுக்குள்ள உண்டாகுது. அப்போது அந்த 11 சீடரில் அப்போஸ்தலர் பேதுரு எழுந்து பிரசங்கிக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டதாக பிரசங்கித்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவர் அப்படி எழுந்து பிரசங்கிக்கும் போதும், நீங்கள் உங்களுக்கு இப்போ அற்புதம் நடக்க போதும், உங்களுடைய சரீர பிரச்சனைகள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் இன்றோடு முடிய போகுது, இறந்தவங்களெல்லாம் மறுபடியும் நம்ம உயிரோடு கொண்டு வர செய்வார் அப்படின்னு அவங்க உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து அவங்க பிரசங்கி செஞ்சுருக்கலாம். ஆனால் பேதுரு அப்படி சொல்லலை. அதுக்கு மாறா அவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டாரு, அதனால் இனி திரும்பவும் உங்களுக்கு திரும்பவும் அவர் செய்த அற்புதங்கள்லாம் அவர் செய்ய போகிறாரு, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் அவரை ஏற்றுக்கோங்க அப்படின்னு அவங்க எந்த ஒரு உலக பிரகாரமான காரியங்களை பற்றி எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. அதுக்கு மாறா அவர் என்னத்தை பற்றி பிரசங்கிச்சாருன்னா, அவருக்கு நினச்சிருந்தாலும் இது மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருக்கு அது மாதிரி பிரசங்கிக்காமல் நம்முடைய ஆண்டவர் நீங்கள் சிலுவையில் அறிந்த இயேசுவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இருதயத்தை குற்றப்படுத்துறாரு. அங்கே கூடி வந்த அநேக ஜனங்களுடைய இருதயத்தை நீங்கள் எல்லாரும் ஒரு பரிசுத்தமானவரை நீங்கள் சிலுவையில் அரைஞ்சிட்டீங்க, நீங்கள் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டீங்க, அவரை நீங்கள் சிலுவையில் அரைஞ்சதுனால அந்த பாவம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அவங்களுடைய பாவத்தை குறித்து தான் அவர் பேசுகிறாரே தவிர வேறு எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பேதுரு அங்கே பிரசங்கிக்கலை. அவர்களுடைய முன்னோர்களுடைய பாவத்தை குறித்தும் பேசியதோடு மட்டும் இல்லாமல் இந்த உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மெஸ்ஸியா ஒருத்தர் வருவாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த உலகமும் சரி, நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்மளோட மூதாதைப்பிதம் முன்னோர்களும் சரி, அவர்களும் சரி, எல்லாரும் பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்ததுக்குன்னா ஒரு மெஸ்ஸியா நமக்காக வரப்போறாரு அப்படின்னு. அந்த மெஸ்ஸியாவாகிய இயேசுவை நீங்கள் எல்லாமே சிலுவையில் அரைஞ்சிட்டீங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த பரிசுத்தமானவரை நீங்கள் கொலை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்வு அவங்க இருதயத்துக்குள்ளே விதைக்கிறாரு. அப்போது அவங்க எல்லாருமே குற்ற உணர்வு உள்ளவர்களாக மாறுறாங்க. அப்போது இன்னொரு விஷயம், ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்ககிட்ட நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம், ஒருத்தவங்ககிட்ட போய் நம்ம இப்போ ஆண்டவரை பற்றி சொல்கிறோன்னா, இப்போ ஒரு தேவ மனிதரை எடுத்துக்கிட்டால், ஒரு தேவ ஊழியர்கள் எடுத்துக்கிட்டால், இப்போ 2 விதமான காரியங்களை நம்ம பிரசங்கம் பண்ணலாம். அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு குஷ்டரோகியை நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட ஆண்டவர் குஷ்டரோகியை குணப்படுத்தியிருக்காரு. ஆனால் இப்போ உதாரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு குஷ்டரோகி கிட்ட போய், குஷ்டரோகி நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, நீ ஏன் இப்படி யாரும் இல்லாத ஒரு அனாதையாக நீ இந்த இடத்துல இருக்க, உன் மனைவி மக்கள் குழந்தைங்கள ஏன் கைவிட்டாங்க,
கைவிட உன்னை கைவிட்டுட்டாங்க இல்லையா, உனக்கு யாரும் இல்லை இல்லையா, உன் மனைவி வெறுத்துட்டாங்க, உன்னோட பிள்ளைகள் வெறுத்துட்டாங்க, சகோதர சகோதரிகள் வெறுத்துட்டாங்க, உன்னோட உறவினர்கள், இப்படி எல்லாருமே உன்னை வெறுத்து உன்னை அனாதையை விட்டுட்டாங்க. அதனால நீ கவலைப்படாத. உன் மேலேயும் அன்பு செலுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, உன்னை சிநேகிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் உன் கூட இருப்பாரு. அதனால நீ கவலைப்படாத. உனக்கானது எல்லாத்தையும் அவர் செய்வார். அதனால் நீ கவலைப்படாத. அதனால் அவர் உன்னோட எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார், உன் மேலே அன்பு செலுத்துவார். அதனால் நீ அவர் இன்றைக்கி உன் மனதில் ஏற்றுக்கிறியா, அவர் உன்னுடைய ரட்சிக்கிற ஏற்றுப்பியா அப்படின்னு அந்த குஷ்டரோகி கிட்ட கேட்டால், கண்ணீரோடு எனக்கு ஆதரவு கொடுக்குற ஒரு இருக்கார், அதனால் நான் அவரை ஏற்றுக்கிறேன், என் மேலே அன்பு செலுத்துகிற இயேசு இருக்கார், அதனால் நான் அவரை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு, யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை எனக்கு ஒரு ஆதரவு இருக்குன்ற அந்த ஒரு உணர்ச்சிபூர்வமான மனநிலையில் ஒரு மனம் மாற்றம் அவங்க இருதயத்தில் ஏற்பட்டு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இயேசுவை ரட்சிக்கிற ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதே குஷ்டரோகி கிட்ட போய், குஷ்டரோகி நீ ஏன் இப்படி இருக்க, நீ இந்த நிலைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன, உன்னோட பிள்ளைகளும் மனைவியும் உன்னை வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன, உன்னுடைய தாய் தகப்பன்மார் கூட உன்னை சேர்த்து கொள்ளாத பட்சத்தில் உன்னை இப்படி வெளியே தள்ளி விட்டதுக்கான காரணம் என்ன, உன்னோட சொந்த பந்தங்கள் கூட உனக்கு உதவுறதுக்கு கிடையாது, அப்படி ஒரு வெறுப்பு உங்கள் மேலே வர்றதுக்கு காரணம் என்ன, எல்லாருமே உன்னை வெறுத்து தள்ளிட்டாங்க இல்லையா, அதுக்கு காரணம் என்ன, உன்னுடைய குஷ்டம், நீ உனக்குள்ளே இருக்கிற இந்த குஷ்டம் தானே, அப்போ இந்த குஷ்டத்தினுடைய பாவம் உனக்குள்ளே இருக்கு இல்லையா, அப்போ இந்த குஷ்டத்தோடைய பாவத்தை இந்த குஷ்டத்தோடைய பாவத்திலிருந்து வெளியில் வர உனக்கு மனம் திரும்ப உனக்கு மனசு இருக்கா, இந்த குஷ்ட பாவத்தை வந்துட்டு நீ அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்க உனக்கு மனசு இருக்கா, இந்த பாவ குஷ்டத்திலிருந்து இந்த பாவத்தினால தானே நீ இவ்வளோ கஷ்டப்படுற, அதுக்காக நீ மனம் வருந்துறிய இப்படின்னு நம்ம பிரசங்கித்தான் ஒருவேளை உபதேசம் சொன்னோம்னா ஒரு சிலர் மட்டும்தான், ஒரு சில குஷ்டம் நீ ஆண்டவர்கிட்ட வா அவர் உனக்கு சுகம் தருவார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு சிலர் மட்டும்தான் தன்னுடைய இருதயத்தில் அவங்களோட பாவத்தினால குற்ற உணர்வு ஏற்பட்டு அதுக்காக மனஸ்தாபப்பட்டு நான் விசுவாசிக்கிறேன் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவாருங்க. எல்லா குஷ்டரோகியும் அவர்கிட்ட வர முடியாது. அவர் நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அநேக குஷ்டரோகிகள் ஒரு இடத்துல இருக்காங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் நீ எழுந்து நடவும் பாவத்தை மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கேயும் அநேக பேர் இருக்காங்க, ஆனால் எல்லாருமே அவங்களுடைய பாவத்தை ஒப்பு கொடுத்து மன திரும்ப தயாராக இல்லை. அந்த ஒரு குஷ்டரோகி மட்டும்தான் அவருடைய பாவத்தை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி தயாராக இருந்தான். அதனால தான் அந்த ஒருவரை மட்டும் நம்முடைய ஆண்டவரை வந்துட்டு குணப்படுத்துறாரு. இப்படி ரெண்டு விதமான விதத்தில் நம்ம வந்துட்டு நம்முடைய ஆண்டவரை பற்றி நம்ம மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கலாம். ஒன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை வச்சு, இன்னொன்று நம்முடைய பாவத்தை குறித்து அவங்களுக்கு குற்றப்படுத்தணும் இப்படி. ஆனால் ஒரு விஷயம், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட வரவங்க ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்க மாட்டாங்க, அது ஆண்டவர் பிரியப்படவும் மாட்டார், அவங்க ஆண்டவருக்குள்ளே இருக்கவும் மாட்டாங்க. நாம் நம்மளோட பாவத்துக்காக விடுதலை கொடுக்கணும், நம்ம பாவத்தை உணர்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வரணும், அதுக்காக மனஸ்தாபப்பட்டு நம்ம அவங்க கிட்ட வரணும். அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்துட்டு சுவிசேஷம் சொல்லும்போது அவங்களுடைய பாவத்தை தான் முதலாவது நம்ம வந்துட்டு குற்றப்படுத்தணும், அவங்களுடைய பாவத்தை அவங்க உணர்த்தணும், அவங்க செஞ்சது பாவம், அவங்க செஞ்சது தவறுன்றதை வந்துட்டு அவங்களை நம்ம சொல்லணும். அப்போதான் வந்துட்டு அவங்களுக்கு இருதயம் வந்துட்டு பண்படும். அதுதான் இங்கே அப்போஸ்தலர் பேதுரு சொல்லும்போது அங்கே கூடி வந்த அநேக மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாருக்குமே அந்த குற்ற உணர்வு ஏற்பட்டிருந்தது. அவர் சிலுவையில் அறைஞ்சு, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவே அப்படின்றது சொல்லும்போது அப்போது எல்லாருக்கும் இறுதியத்திலும் அந்த குற்ற உணர்வு ஏற்பட்டு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு அவர் கேட்குறாங்க. அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. பிரியமானவர்களே, பிரியமான நம்ம ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். முன்னாடியும் நான் அநேக தரம் சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே பிரயாசப்படுறது, கஷ்டப்படுறது எல்லாமே இந்த சரீர தேவைகளுக்கு மட்டும்தான். இந்த சரீர தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக மட்டும்தான் நம்ம அநேக கஷ்டங்களை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு மனிதன் வந்துட்டு சரீரத்திற்கு என்னதான் அவன் தேவைகள்லாம் நிவர்த்தி செஞ்சாலுமே, பூர்த்தி செஞ்சாலுமே, ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டு அந்த மனிதன் போகிற ஒரு காலம் வரும். அது மரணம் சம்பவிக்கிற நாள். அந்த மரணம் நம்மளை சம்பவிக்கும் போது இந்த சரீரத்தை விட்டு நம்ம போயே தான் ஆகணும். இந்த சரீரம் மண்ணுக்கே போகும், ஆனால் அந்த ஆவி ஆத்மா போகிற இடம் அது நம்ம கிட்ட தான் இருக்குது. அது ஒன்று நரகத்துக்கு போகணுமா இல்லை பரலோகம் போகணுமான்றது அது நம்மளுடைய நடக்கிலும் நம்மளுடைய சிந்தனையில் மட்டும்தான் இருக்கு. அந்த ஆவி ஆத்மாவை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமையை தானே தவிர
சரீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நம்மளுடைய கடமை இல்லை. நம்ம இன்னைக்கு எல்லாருமே சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஆவியும் ஆத்மாவும் மட்டும்தான். இந்த ஆவி ஆத்மாவும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம போனீங்கன்னா, உங்களை நஷ்டப்படுத்திங்கன்னா ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு கிடையாது. உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு தான் சொல்ல முடியும். இப்போ மார்க்குல சுவிசேஷத்தில் மார்க்கில் 8வது அதிகாரத்தில் 36வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆயத்தப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எவ்வளோ வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு சாதனைகள் பண்ணியிருக்கலாம், நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்தவங்களாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், எல்லாமே நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கக்கூடியவர்களாக வசதிப்படுத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நீங்கள் இந்த சரீரத்தை விட்டு போக தான் போகிறீங்க. மரணம் எல்லாருக்குமே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அப்போது உங்களுடைய ஆவி ஆத்மாவை எந்த இடத்துல போகுன்றதை பற்றி நீங்கள் சிந்திக்கணும். இன்றைக்கி நம்ம யாருமே அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. எல்லாருமே நம்ம சரீரம் உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு தவறான எண்ணம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்குது. ஆனால் ஆவி ஆத்மா அது என்றைக்கும் அழியாது. நம்ம சரீரத்துக்கு வயது முதிர்வு இருக்குது. இந்த கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நம்ம வயதானவங்கள மாதிரி இருப்போம். ஆனால் அந்த ஆவி ஆத்மா அந்த வயது முதிர்வும் கிடையாது, அதுக்கு அழிவும் கிடையாது. அதனால் நம்ம ஆவி ஆத்மாவை நம்ம பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம சரீரத்துக்கு எப்படி ஒரு வியாதி வருது, அதனால நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை நம்ம குணப்படுத்துகிறோமோ, அதை மாதிரி இந்த ஆவி ஆத்மாவுக்கும் வியாதி வரும். அது பேர் தான் பாவ வியாதி. நம்ம செய்கிற பாவத்தின் நிமித்தமாக அதுக்கு வியாதி ஏற்படுறதுனால அதுக்கான ஒரே விடுதலை எந்த டாக்டர்கிட்டையும் கிடைக்காது, எந்த ஒரு மெடிசன் எடுத்தாலும் கிடைக்காது. நீங்கள் யார்கிட்ட போனாலும் அதுக்கான ஒரு விடுதலை கிடைக்காது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட மட்டும்தான் அதுக்கான விடுதலை இருக்குது. அந்த பாவ வியாதியிலிருந்து நம்ம ஆவி ஆத்மாவை ரட்சிக்க வேணும்னா அது நம்மளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரும்போது மட்டும்தான் இருக்குது. நம்ம பாவத்தை ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து மனம் திரும்பினால் மட்டுமே அந்த ஆவி ஆத்மா விடுதலை பெறும். அந்த ஆவி ஆத்மா விடுதலை பெறுறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பேரிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக.